வணக்கம் இடமுளம் நேயர்களே. திருச்சியே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விழாக்கோலம் பூண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா மிசாவில் உள்ளே சென்றாலும் மிசைலை போல் வெளியே வந்த ஸ்டாலின், கசமுசாவில் உள்ளே சென்று வாயிலேயே மிதி வாங்கிய ஸ்டாலின். இன்னும் நிறைய இருக்கு. எல்லாத்துக்கும் எப்படி கவுண்டர் கொடுக்க போறீங்க நானும் இன்னைக்கு பாக்குறேன். சேலஞ்ச். ஓகே, 3 வாட்டி முதல்வரான ஓபிஎஸ்சியே ஒரே வாட்டி முதல்வராகி கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாரு நம்ம பிளே பாய் ஸ்டாலின் அவர்கள். நீங்க கத்தி சண்டை மேட்டரா இருக்கு, பம்பு சண்டை ஆயிரும், தேவையில்லாம கத்தி சண்டை. என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க சம்பந்தம் இல்லங்க அப்படின்றாருங்க. ஒரு சிரிப்பை பார்த்து ஓபிஎஸ் உடைய சிரிப்பை நான் பார்த்தேன், என் சிரிப்பை அவர் பார்த்தார். இதே ஸ்டாலின் சொன்னாரே, மோடி சொல்லி ஜெயலலிதா அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் அப்படின்னு பேசினார்ல, அந்த மாதிரி இது நீங்க சொல்றதையும் எடுத்துக்கலாமா அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. வர வர உங்க டபுள் மீனிங் டயலாக பத்தி எதிர்ப்பு தெரிவிக்கிறதா, மிமிக்ரியை பார்த்து வந்து கடுப்பா வரதான்னு சொல்லிட்டு தெரியவே இல்லப்பா. ஓவரா போயிட்டு இருக்கு. அவரே ஆக விட்டாரு, நீங்க விடுங்களங்க. எம்பி குதிச்சாலும் கம்பியை கூட தொட முடியாதவங்கள எம்பி ஆக்கி அழகு பார்த்தவர் எங்கள் ஸ்டாலின். யார் எம்பினாங்க, யார் கம்பியை யார் தொட்டாங்க? ஏங்க இப்படியே போயிட்டு இருக்கு. இல்லைங்க, நான் ஜென்ரலா கேட்குறேங்க. எம்பின்றீங்க, கம்பின்றீங்க. மொத்தத்தில் எனக்கு தெரிந்து தமிழக மக்களுக்கு கம்பி நீட்டினா ஸ்டாலின், அது எனக்கு தெரியும். சரி, ஓகே, நியாயமான விமர்சனம். ஒத்துக்கிட்டா சரி. 20 கோப்பை வேணா இந்திய அணி வென்றிருக்கலாம், ஆனா 26 கோப்பையை வெல்ல போவது நம்ம கேப்டன் ஸ்டாலின் தான். ஆமா, அவருக்கு ஒரு தனி கோப்பை, அவர் சின்னது இருக்கே அதுக்கு ஒரு தனி கோப்பை, சின்னது அதுக்கு ஒரு தனி கோப்பை. ஏன்னா நம்ம வாங்கினாங்க தெரியுமா ஒரு உலக கோப்பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாற்றுத்திறனாளி வந்து கொடுத்தாரு பாருங்க. இவருக்கு ஒரு தனி கப்பு, அவருக்கு ஒரு தனி கப்பு. எப்படி இவரும் வராரா, அவரும் வராரா அப்படின்ற மாதிரி. இவருக்கு ஒரு கோப்பையா, இவருக்கு மாதிரியே அவருக்கும் ஒரு கோப்பையா அப்படின்ற மாதிரி. என்ன ராஜ்மோகன் அண்ணா, நீங்க பண்ண டயலாக பாத்தீங்களா? மத்த கட்சிக்கெல்லாம் யூஸ் பண்ற மாதிரி அது மட்டும் இல்லைங்க, அவரும் வராரு அப்படின்ற மாதிரி. இவருக்கு ஒரு கோப்பை, அவருக்கு ஒரு கோப்பை. இது ஒரு மாதிரி இருக்கும், அது ஒரு மாதிரி இருக்கும். மொத்தத்துல இது ஆட்சி ஒரு மாதிரி இருக்கு. கோப்பையை வச்சுட்டாண்டா ஆப்பு. குழந்தைகள் ரசித்த படம் ஃபைண்டிங் நெமோ, ஆனா பெரியவர்கள் ரசித்தது இன்னைக்கு 60 அடியில நடந்த நம்ம ரேம்ப் வாக் ரெமோ. இந்த ரேம்ப் வாக்க பாத்தீங்கன்னாக்க இப்படி 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 வந்து நம்ம புல்தடிக்கு பயில்வான். ஏற்கனவே அவர் அரசியல் புல்தடிக்கு பயில்வான் தான் சொல்லுவோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க அவர் துண்டு தடிக்கு பயில்வான். ஏன்னா அவன் துண்டை தூக்கி போடுறான், இதால நடக்க முடியல. காலில் சிக்கிருச்சிங்க, நாங்க என்னங்க பண்றது? காலில் சிக்கலைங்க, தமிழ்நாடு தான் இவர்கிட்ட சிக்கிருக்குங்க. போன வாட்டி என்னடா மண்டையில அடிக்கிறாங்க, இந்த வாட்டி என்னடா காலில் அடிக்கிறாங்க, டிவி கேட்கறாங்களா, உள்ள பூந்துனாங்க. எங்க யார் பூந்தாலும் என்ன, மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலினால ஒரு நடையை கூட ஒழுங்கா போட முடியல. இது எதுக்கு ஒரு 60 அடியில ரேம்ப் பார்க்கலாம்? எதுக்கு? ஒரு ஃபேஷனான கட்சி, ஒரு மாதிரியான கட்சின்னு வேணா சொல்லுங்க. மாநாட்டுக்கு கொடுத்த பிரியாணியில பீஸ் இருந்தாலும் எல்லாத்தையும் வந்து கீழே போட்டு செதற விட்டுருக்காங்க திமுக தொண்டர்கள். ஏங்க அப்படின்னு கேட்டா, எங்க ஸ்டாலினோட ஆட்சியில கிடைக்காத பீஸா இந்த பிரியாணியில கிடைக்க போகுது அப்படிங்கிறாங்க. இவங்க வந்து அதாவது இன்னும் ஒரு மாசத்துல ஃபியூஸே போகுது, இதுல இந்த பீஸையா நாங்க பார்க்கணும் அப்படின்னு நினைக்கலாம். கிடைச்ச வரைக்கும் லாபம் எடுத்துட்டு போகுது, மிச்சம் மீதி வெளில சிந்துது. என்னதான் இருந்தாலும் அதிமுக மாநாடு என்ன இருந்தாலும் ஒரு டுபாக் ஒரு, அதாவது ஸ்டாலின் ஒரு வேஸ்ட் பீஸ் அப்படின்றத சொல்லாம சொல்லியிருக்காங்க, பீஸை கீழே போட்டு. இன்னைக்கு தமிழகத்துல டாஸ்மாக் எல்லாமே காலி. திருச்சியில உடன்பிறப்புகளான உளுத்தம் பருப்புகள் ஜாலி. என்ன ஜாலி? ராமையா உள்ள விட்டு ராமையா அப்படின்னு காவாலையா வா 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 அப்படின்னா திருச்சி மாநாட்டுக்கு எல்லாரும் கூப்பிடுறாங்க. ராமையாவும் இருக்கு, காவாலையாவும் இருக்கு. என்ன வாழையாவா இருந்தாலும் சரி, தமிழக மக்கள் வாழலை இங்க. ராவா விட்டுக்கிறதுக்கு, அதான் சொல்றேன், ராவா விட்டுக்கிறதுக்கு காவாலையான்னு மாநாட்டுக்கு தானே ராரான்றாங்க. சரசுக்கா ராரான்னு சொன்னாங்க, சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் மொத்தத்துல நம்ம முதல்வர் சொன்னது, திருச்சி என்றால் எழுச்சி, திருச்சி என்றால் முயற்சி, திருச்சி என்றால் பயிற்சி. ஸ்டாலினுடைய வீர உரையை பார்த்தால் எங்களுக்கு எல்லாம் வலிக்குது வயிறு சிரிச்சி. கிஷோர் காமெடி பண்ணிட்டாருப்பா, எல்லாருமே வயிறு வலிக்க சிரிச்சிருங்க. ஸ்டாலினை விட பெரிய காமெடியா? அதாவது எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி எந்த அளவுக்கு திருப்பு முனையான இடம்னா, நான் வந்து மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழு பாட்டில் சோடா குடித்தாலும் எங்க ஒண்ணுக்கு வந்தா திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து தான் ஒண்ணுக்கு போயிட்டு போவோம். அந்த அளவுக்கு சொன்னதுக்கு அப்புறம் ஞாபகம் வருது எனக்கு. அது இவரு நம்ம சிபிஐ சம்மன் கொடுத்துருக்காங்களாமே. ஆமா, செந்தில் பாலாஜி ஒண்ணுக்கு போற அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு திருப்பி ஒரு ஒண்ணுக்கா, திருப்பி பேண்ட் இல்லையா, திருப்பி ஒரு ஹார்ட் அட்டாக்கா, அதான சொல்ல வரீங்க? நெஞ்சு வலியா,
திருப்பி ஒரு பைனாப்பிள் கேசரியா. ஆமா, மொத்தத்துல பெறுவோம் 200 அப்படின்னு. அது என்னமோ உண்மை, கரெக்டா சொல்லிட்டீங்க. சி 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 சி, வெல்வோம் 200. இல்லைங்க, ஆ. கரெக்டா சொல்லிட்டீங்க தலைவரே. வாழ்நாள் முழுக்க அந்த 200 தான், அந்த 200 தாண்ட முடியாது. ஏங்க ஃபுல் ஸ்லீப், சாரி ஃபுல் ஸ்வீப். அதுதான் சொல்றேன், ஸ்லீப்லயே இரு நீ. தெரியாம வாய் யார் தவறிடுச்சுங்க. யார் தூங்க முடியும்? இதேதான். என்னதான் சொன்னாலும் தொண்டர்களோட தொண்டையிலும் தொண்டர்களோட மண்டையிலும் பெண்களுடைய பூ வைத்த கொண்டையிலும்னு சொன்னேங்க. நம்ம வழிக்கு வந்துட்டாரு. பெண்களுடைய பூ வைத்த கொண்டையிலும் கொண்டையிலும் இருப்பது நம்மளுடைய ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில ஆமா. இன்னைக்கு தேன் ரொம்ப மாதிரி, என்னது தேன் மாதிரி. இன்னைக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசை தொட்ட ஒரு நிகழ்வு என்ன தெரியுமாங்க? ஒரு பெற்ற ஒரு குழந்தை, கை குழந்தை, சரியா? அந்த கை குழந்தைய தூக்கிட்டு ஒரு தாய் வந்து திருச்சிக்கு போறாங்கங்க. திருச்சி சிறையில பாத்தீங்கன்னா வந்து அந்த கம்பிகள் எல்லாம் தாண்டி அந்த குழந்தையோட தந்தை நிக்கிறார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த கை குழந்தை வந்து தந்தையை வந்து திருச்சி சிறையில தான் வந்து பாக்குது. அந்த தந்தை யாரும் பாத்தீங்கன்னா பின்னாள்ல வந்து தமிழகத்தின் முதல்வரா மாறின கலைஞர் கருணாநிதி அவர்கள். இந்த குழந்தை எப்படிப்பட்ட பொய்னா, இதே ஸ்டாலின் தனக்கு ஸ்டாலின் என்ற பெயர் எப்படி வந்தது அப்படின்றதுக்கு ஒரு கதையை சொன்னார். அது என்னன்னா, தன்னுடைய இயற்பெயர், அதாவது குழந்தை பிறந்த உடனேயே, ஸ்டாலின் பிறந்த உடனேயே ஸ்டாலினுக்கு வைத்த பெயர் என்ன? ஐயாத்துரை. ஐயா என்பது ஈவராவையும், துறை என்பது அண்ணாதுரையும் சேர்த்து ஐயாத்துரை. சூப்பரா இருக்கே. சரியா? சரியா, இதுதான் அவங்க வச்ச பேர். அதை மாற்றினார். ஏன் மாற்றினார்கள்னா, அப்பொழுது ஸ்டாலின், ரஷ்யாவின் ஜோசப் ஸ்டாலின் இறந்து விட்டார், அதனால் அவரது நினைவாக என்னுடைய பெயரை வைத்தார்கள் அப்படின்னு ஸ்டாலின் பேசினாப்புல. சரியா? அப்போ என் கேள்வி என்னன்னா, ஸ்டாலின் வந்து இவர் இந்த ரஷ்யாவுடைய ஸ்டாலின் வந்து இந்த ஸ்டாலின் பிறந்து அதுக்கு ஒரு 10 நாளைக்கு அப்புறம் தான் இறந்து போறாரு. சரி, சரியா? அப்போ 10 நாளைக்கு அப்புறம் இறந்து போறவருடைய பேரை முன்னாடியே தெரிஞ்சு இவர் வச்சாரா? இறந்து போகிறாருன்னு தெரிஞ்சு கருணாநிதி வச்சாரா? நல்ல பேர் வந்தோன்னு வாங்கிட்டாங்க. நல்ல பேர் வாங்கிய ஸ்டாலின். அதுதான் சொல்றேன். அது ஜோசப் ஸ்டாலின், இது ஜோக்கர் ஸ்டாலின். சரியா? இப்போ ஸ்டாலின் என்று பெயரை வைத்ததே கருணாநிதி என்றால், அவர் வெளியில் வைத்தாரா, சிறையில் வைத்தாரா? சிறையில் கூட வச்சிருக்கலாம் இல்லையா? சொல்லிருக்கணும்ல இவரு. ஏங்க எல்லாமே பூடகமா இருக்கு இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும். எப்பொழுது எமர்ஜென்சியில் ஸ்டாலின் கைதானார் அப்படின்றது அதில் பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு குளறுபடி. ஸ்டாலின் வந்து இந்த இதில் தான் கைதானார், மிசாவில் கைதானார்னா மிசா காலத்தில் கைதானார், மிசாவில் கைதானன்றதை நான் பல முறை சொல்லியிருக்கேன். இந்த ஆதாரத்துடன் நான் சொல்லியிருக்கேன். இல்லை என்பதற்கான ஆதாரத்தை அவர்கள் வைக்கவே இல்லை. தடுப்பு காவலில் தான் உள்ளே வைக்கிறாங்க. தடுப்பு காவல்ன்றது என்ன? ப்ரிவென்டிவ் கஸ்டடி. இப்போ என் மேலே குண்டாஸ் போடுறாங்க. இன்றைக்கி வந்து அன்றைக்கி மிஸ்ஸா, இன்றைக்கி வந்து குண்டாஸ்ன்னு இருக்குது. அது சரியா? குண்டாஸ்ன்றது என்ன? தடுப்பு காவல். ஒருவர் வெளியே இருந்தால் சமூகத்தில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருப்பார் என்பதை நாங்கள் யூகித்து அவரை நாங்கள் சிறையில் வைக்கிறோம். இதான் குண்டாஸ், இதான் மிஸ்ஸா. அப்போது சரியா? இப்போ மிஸ்ஸா காலத்தில் பிக் பாக்கெட்லேருந்து சீரியல் ரேபிஸ்ட் வரைக்கும் எல்லாரும் கைதானோம். சரியா? போராட்டம் நடத்தியவர்களும் கைதானார்கள். ஸ்டாலின் என்ன போராட்டம் நடத்தினார்? எந்த போராட்டமும் நடத்தலை. ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள், அது கட்டுக்கதை என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டாலின் ஒரு சலூனில் முடி வெட்டக்கூடிய இடத்துல உட்கார்ந்து திட்டமிட்டார். என்ன திட்டமிட்டார்? என்ன ஹேர்ஸ்டைல் வைக்கலாம்னா அது தெரியாது. யாருக்கு வெட்டலான்னு கேட்குறீங்களா? அதுவும் தெரியாது. ஆனால் திட்டமிட்டார். அப்படி திட்டமிட்ட காரணத்தினால அவர் போராட்டத்தில் ஈடுபட்டார். இது அந்த இந்தியன் தாத்தாட்ட போய் ஒருத்தர் சொல்லுவான் தெரியுமா, நீ என்ன போராட்டம் பண்ணா? போஸ்ட் பாக்ஸுக்கு எவனோ கொளுத்திட்டு போயிட்டான், அதை வந்து தூக்கி வெளில தூக்கி போட்டேன், என்னை வந்து ஜெயிலில் கூட்டு வச்சுட்டாங்கன்னு. அந்த மாதிரி தான் இது. ஆனால் இது போஸ்ட் பாக்ஸ் மேட்ரு கிடையாது. சரியா? இது மேட்ரே வேறு இல்லை, மேட்ரு தான் விஷயமே. சரியா? ஸ்டாலின் ஸ்டெல்லா மேரிஸ் வாயிலும், எத்திராஜ் காலேஜ் வாயிலும், குயின் மேரிஸ் காலேஜ் வாயிலும் வாயை பிளந்து கொண்டு நின்றதுனால வாயில பாய்ஸ் காலேஜ் பேரே வரவே வராது. இல்லைங்க ஸ்டாலின், நீங்கள் இப்போ தானேங்க எனக்கு ஓபிஎஸ் கத்தி சண்டையெல்லாம் நீங்கள் இப்போ தானே சொல்கிறீங்க, எனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம்? ஆனால் ஸ்டாலின் அப்பொழுது இதெல்லாம் வந்து வாயை பிளந்து கொண்டு நின்றிருந்த காரணத்தினால், வாயை பிளந்ததோடு நிறுத்தி கொண்டிருந்தால் பரவாயில்லை, மற்ற சில மேற்படி விஷயங்களிலும் ஈடுபட்ட காரணத்தினால் அவர் வந்து இதான் சான்ஸ்ன்னு தூக்கி உள்ளே வைக்கிறாங்க. உள்ளே வச்ச போலீஸ் ஆஃபீஸரும் தனிப்பட்ட விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கலாம். சரியா? அதனால் வாயிலேயே மிதித்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எனக்கு தெரியாது.
சரியா? நான் வேற ஒரு விஷயம் சொல்றேன். தயாளு அம்மாள் கை குழந்தையா ஸ்டாலின் அவர்களை தூக்கிட்டு திருச்சி சிறையில தான் வந்து கலைஞர் அவர்களை வந்து காட்டுறாங்க. தாங்க நான் சொல்றேன், திருச்சி சிறையில தான் ஸ்டாலினை தயாளு அம்மாள் காட்டினார்கள் கருணாநிதியிடம் அப்படின்னா, அப்போ வெளியில வந்து கருணாநிதி தான் பெயர் வைத்தார் ஸ்டாலின் என்று அப்படின்றது பொய்யா? அல்லது பெயரை சிறையிலேயே சூட்டினார்களா? ஏன் பொய் சொல்றதே அலையறீங்க? அது பொய் சொல்றது பரம்பரை பழக்கமாவே வச்சிருக்கீங்களா? திருடுறது தான் பரம்பரை பழக்கமா மாத்திக்கிட்டீங்க. பொய் சொல்றதும் பரம்பரை பழக்கமா உங்களுக்கு? திருடுறது காப்பி அடிக்கிறது அதிமுகவோட பழக்கம். ஏன் தெரியுமா? தேர்தல் அறிக்கையை திமுகவோட தேர்தல் அறிக்கையை காப்பி அடிச்சே வாழ்றது மற்ற கட்சிகள். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு போட்டிருக்கிற குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டம், பெண்களுக்கான நிதி உதவி, அதெல்லாம் ஏற்கனவே கொண்டு வந்ததுங்க. அதை மாத்தனா இன்னைக்கு எடப்பாடி ஆட்சிக்கே வர முடியாது. நம்ம தான் தொடர்ந்து ஆட்சிங்கிறாரு. ஏற்கனவே இதையெல்லாம் அதிமுக ஆட்சியில் அமல்படுத்தப்பட்டது. அதிமுக ஆட்சியில் கொடுத்த வாக்குறுதி. சரியா? அதை நீங்க ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு இருக்க. ஸ்டிக்கரை ஒட்டுறது தான் உன் பரம்பரை பழக்கமாச்சு. கட்சி உந்து கிடையாது, என்ன சாதனைகள் உந்து கிடையாது, திட்டங்கள் உந்து கிடையாது, இன்னும் வேறு சமாச்சாரங்களும் உந்து கிடையாது. இருந்தாலும் அதை நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா அதெல்லாம் தனிப்பட்ட விஷயங்கள், அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. சரியா? இப்படி எதாவது உந்துன்னு இருக்கா? உன் குடும்பத்துக்கு ஏதாவது உந்துன்னு இருக்கா? உங்களுது உங்கள் உழைப்பில் வந்தது ஏதாவது இருக்கா உங்கள் குடும்பத்துக்கு? எல்லாமே மற்றவன்ட்ட நான் அடித்து பிடிக்கினது, ஆட்டையை போட்டது. இதான் இவங்க பரம்பரை வரலாறு. கருணாநிதியிலேருந்து ஆரம்பித்து இன்பநிதி வரைக்கும் இவங்களுடைய பரம்பரை வரலாறு மற்றவர்களுடையதை ஆட்டையை போடுவது, மற்றவர்களுடையதை அடித்து பிடுங்குவது. இன்னைக்கு சித்தரஞ்சன் சாலையில் எங்கே ஸ்டாலின் இருக்காப்புல பாருங்க, அந்த வீடு பக்கத்து வீட்டிலேருந்து ஆட்டையை போட்டது. எதுவுமே இவங்களுதுன்னு கிடையாது. மாநாட்டுக்கு வருவோங்க. அதுல என்ன சொல்றாரு? தமிழகத்தை திருப்பியும் காக்க நான் ரெடி, நீங்க ரெடியா? நான் ரெடி, நீங்க ரெடியான்னு கேட்டோன்னா கூட்டத்துல யாருமே சொல்ல, நேரு மட்டும் எழுந்து நான் ரெடி அப்படிங்கிறாரு. அவர் ரெடி தியாருக்கு போறதுக்கு. ஏன்னா செய்த ஊழல் அத்தனை. ஏங்க சுத்தி கித்தி எங்கேயோ போகாதீங்க. நம்ம இந்த மாநாட்டு மேட்டருக்கே வாங்க. தமிழகத்தை காக்க தொடர்ந்து நான் ரெடி, நீங்க ரெடியா, நீங்க ரெடியான்னு கேட்கிறாரு. கூட்டத்துல சத்தமே வரல. அவர் என்ன சொல்றாரு நேரு? நான் ரெடி, நீங்க ரெடியா அப்படின்னு கேக்குறாருங்க. அவரு கேட்பாருங்க. சரியா? ஆமாங்க, நான் பொய்யா சொல்றேன். உட்டா ஹவுடா அப்படின்னு இங்கிலீஷ்ல கேட்டா கவுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மொழி மாற்றம் செய்வீங்க போல இருக்கு. அதாவது லவுடா, என்னது லவுடா, காதல்டா அதானே சொல்ல வரீங்க? லவுடா. ஓ லவுடா. சரி லவடா அப்படி. அதாவது இப்போ ஸ்பெஷாலிட்டி அப்படின்றத ஸ்பெஷாலிட்டி அப்படின்றாரு இல்லையா? அந்த மாதிரி லவுடான்றதையும் லவடா அப்படின்னு சொல்லிட்டு வரணுன்றது நான் பயந்துட்டு இருந்தேன். ஆனால் அவர் வந்து கவுடா, கவுடாவா? எனக்கே ஏதோ 4 வார்த்தை இங்கிலீஷ் தெரியும், அதையும் மறக்க. அதையும் கவுடாவா அப்படின்னு கேட்டார். சரி, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சி ட்ரம்ப்பே வந்து பார்த்தீங்கன்னா மெலானியா ட்ரம்ப் கூட வந்தால் தான் மக்கள் மதிக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில ஒரு குடும்ப அமைப்போடு இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் மதிக்கிறாங்க. அப்படி சில அரசியல் கட்சி தலைவர்கள் நாட்டை காப்பாற்ற வந்துட்டு குடும்பத்தையே சரியா காப்பாற்ற முடியல. இன்னைக்கு ஒரு காமராஜரை சொல்றீங்களா, அண்ணாவை சொல்றீங்களா, யாரை சொல்றீங்க? இவங்கெல்லாம் இவங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றவில்லை அப்படின்றது தான் குற்றச்சாட்டு. சரியா? இந்த குற்றச்சாட்டை வைத்தது யார் தெரியுமா? வெட்கமில்லாத இந்த கூட்டம் தான், திமுக கூட்டம் தான். காமராஜருக்கு குடும்பமா? குடும்பம் என்றால் என்ன என்று தெரியுமா அப்படின்ட்டு. உனக்கு ஊரெல்லாம் குடும்பம், தெருவுக்கு தெரு குடும்பம். மொத்தத்தில் நான் என்ன சொல்றது, மழையில் கட்டினது, மழைக்கு கட்டினது, மாநாட்டுக்கு கட்டினது, என்ன பொதுக்கூட்டத்துக்கு கட்டினது அப்படின்னு வீதி வீதியாக நீ கட்டி வச்சிருப்ப. இல்லைங்க, இன்னைக்கு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னோட குடும்பத்தை வந்து சரியா பாதுகாக்க முடியாம பொது நலத்துக்கு வந்துட்டாரு. ஆனா சிவனும் பார்வதியும் பார்க்குக்கு வாக்கிங் வந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களும் துர்கா ஸ்டாலின் ஒரு ஃபேமிலியா வந்து ஃபேமிலி வாட்ஸை கவர் பண்ணுவாங்க. ஆமாங்க, ஊர்ல இருக்க ஃபேமிலியோட தாலியெல்லாம் அறுத்துக்கிட்டு நீங்க 2 பேரை மட்டும் ஜாலியா ஒய்யாரமா நீங்க வந்து உலாவாங்க. கூட என்றாம் வருவாரு, ஒரு பையை தூக்கிட்டு வந்தாரு. அது யாருன்னு தெரியல, ஸ்டாலினுடைய பேக்கா இல்லை துர்கா ஸ்டாலினுடைய ஹேண்ட் பேக்கை எது தூக்கிட்டு பின்னாடி ஓடி வந்தாருன்னு தெரியல. என்றாம் எப்படி இருந்த ஒரு பத்திரிகை, இந்து பத்திரிகை. அந்த இந்து பத்திரிகையோட என்றாம் இன்னைக்கு ஸ்டாலினுக்கு பின்னால் ஒரு பேக் இங்கே வச்சுக்கிட்டு, பக்கத்தில் பேக்கை வச்சுக்கிட்டு இப்படி ஓடி வர்றாரு பின்னாடியே. எனக்கு பார்க்கும்பொழுதுலாம் அந்த தில்லானா மோகனாம்பாள் வைத்தி ஞாபகம் தான் வருது. நான் திருவிளையாடலுங்கிறேன், நீங்கள் தில்லானா மோகலாம் இல்லைங்க, இது திருவிளையாடல் இல்லைங்க, இது திருட்டு விளையாடல். நான் என்ன சொல்றேன், ஒரு குடும்ப தலைவன் தான் தமிழ்நாட்டை தன்னுடைய குடும்பமா நினைச்சு அதை வந்து வழி நடத்த முடியும். அப்படி தன்னுடைய மனைவியோட வராரு. விஜய் எங்க குடும்பத்தோட இருக்காரு. உன் குடும்பமா நினைச்சிருந்தனா, நீ உன் குடும்பம் மாதிரி நினைச்சிருந்தனா, உன்னுடைய பேரன் நீ போய் கூட்டு வர பாரு. ஏர்போர்ட்ல போயிட்டு அவன் ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டான உடனே உன்னுடைய கான்வாயே திருப்பி போய் நீ ஏர்போர்ட்ல போய் கூட்டு வரல. நீ உன் பேரன் போது
அதே மாதிரி தானே அஜித்குமார்ன்ற திருபுவனத்தில் இருக்கக்கூடிய அந்த பையனுடைய அம்மாவும் துடிச்சிருப்பாங்க, தம் பையனை போய் கூட்டு வரணுன்ட்டு. தம் பையனை கூட்டு வரணுன்றதுக்காக தானே போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்று இருப்பாங்க. அங்கே எங்கே கூட்டு போனாங்கன்னே தெரில. இது காவலர்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழக வரலாறுல கேள்விப்பட்டிருக்கீங்களா? லாக்கப்பில் மரணம் ஏற்படும். நீதிமன்ற காவல் அப்படின்றதுல வந்து சிறைச்சாலைக்குள்ளே மரணம் ஏற்படலாம். சரியா? இதெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் நடந்து விசாரணையும் நடைபெற்றிருக்கிறது. இதெல்லாம் வந்து நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? காவல்துறையினர் மாறு வேடத்தில் வந்து கடத்தி கொண்டு போய் அடித்து கொன்றார்கள்ட்டு. அது இந்த கேடுகட்ட ஆட்சியில் நடக்குது. இந்த கேடுகட்ட ஆட்சியில் அது நடக்கும் பொழுது யோசிச்சு பாருங்க. அது 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 நடக்கும் பொழுது உன் பேரனுக்கு நடந்தால் நீ ஒத்துப்பியா? உன் பேரனுக்கு ஒரு சிறு கீரல் கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறல்ல நீ. அதே எண்ணம் ஓட்டம் உனக்கு ஏன் இவன் மேலே வரமாட்டேங்குது? உன்னுடைய நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய காவல்துறை தானே அதை செய்யுது. உன்னால் ஏன் செய்ய முடியல? இங்கே 2.5 வயது குழந்தைங்க, போன வாரம் 2.5 வயது குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கு. யாரால் செய்யப்பட்டிருக்குன்னு தகவல் வெளில வருது. அது 75 நாட்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு. செய்தது திமுக நபர், திமுக பிரமுகர். அவன் வந்து அதை செஞ்சிருக்கான். 75 நாட்கள் மூடி மறைச்சிருக்கு உன்னுடைய காவல்துறை. கேவலமா இல்லை? அசிங்கமா இல்லை? உன் குடும்பம்ன்றிய, உன் குடும்பத்தில் இது நடந்தால் ஏற்றுப்பியா நீயே? நடக்க சாத்தியம் இருக்கா? நடக்கக்கூடாது. எந்த குடும்பத்துக்கும் நடக்கக்கூடாது. உன் கேடுகட்ட குடும்பத்துக்கு கூட எந்த குடும்பத்துக்கும் நடக்கக்கூடாது. அது வேற விஷயம். ஆனால் இவ்வளவு அசிங்கம் நடந்திருக்கே. இன்னைக்கு தகவல் வருதுங்க, செய்தி வருது. ஒரு கணவன் மனைவி வீட்டில் இருக்காங்க. அவங்க வந்து அந்த கணவன் வந்து கொலை செய்யப்பட்டு, கொடூரமாக கொலை செய்யப்பட்டு 60 வயது மூதாட்டி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார். கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு 2.5 வயது குழந்தையிலிருந்து 60 வயது மூதாட்டி வரைக்கும் யாரையும் விட்டு வைக்கிறது கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா முக்கால்வாசி தகவல்கள் யார் சார்ந்து வருகிறதா? திமுக நபர்களை சார்ந்து வருகிறது. நேற்று தகவல் வருகிறது, ஒரு கர்ப்பிணி பெண் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது அடித்து தூக்குறான் திமுக நபர். கர்ப்பிணி பெண் இறந்து போகிறா, குழந்தையும் இறந்து போகுது. ஏன்னா அப்படி அப்படி இறந்து போன இடத்துல ஹிட் அண்ட் ரன். அவன் நம்பரை நோட் பண்ணி கொடுக்குறாங்க போலீஸ் ஸ்டேஷனில். அவன் கூப்பிட்டு விசாரணை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் விடுவிக்கப்படுகிறான். ஏன் விடுவிக்கப்பட்டான்? எந்த அடிப்படையில் விடுவிக்கப்பட்டான்? திமுக காரன்றதுனால விடுவித்தீர்களா? அப்போ இத்தனை கொடுமையை நடந்து நீ குடும்பம் அப்படின்னு நீ சொல்றிய. யாரடா குடும்பம்னு சொல்றீங்க? நீங்க யாரை சொல்றீங்க குடும்பம்ன்ட்டு? உங்க குடும்பத்தில் இருக்கவங்களாம் இப்படி தான் செத்து போறதெல்லாம் நீங்க தான் பார்ப்பீங்களா? உங்க குடும்பத்தில் இருக்கவங்களாம் இப்படி தான் அடி வாங்கி சாவறதை நீங்க பார்ப்பீங்களா? கேவலமா இல்லையா உங்களுக்கு? அசிங்கமா இல்லையா உங்களுக்குலாம்? இதுல வந்து மனைவி புருஷன் பொண்டாட்டி அப்படியே போனாங்களாம் ஒய்யாரமா. வெக்கமா இல்லை உங்களுக்கு? மாநாட்டுக்கும் வந்து பூச்ச நாச்சமே உங்க குடும்பத்துக்கு இருக்காதா? அவங்க மாநாட்டுக்கும் வந்து கலந்துக்கிட்டாங்க. வருவாங்க. செம்மொழி மாநாடு நடந்தது தெரியும்ல உங்களுக்கு? ஞாபகம் இருக்குல்ல? எங்களுக்கு தெரியாதா? மறந்துட்டுங்க. அந்த செம்மொழி மாநாடு, அந்த செம்மொழி மாநாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கருணாநிதி குடும்பம், ஒரு பேத்தி வீணை வாசிக்க, ஒரு பேத்தி கவிதை வாசிக்க, எல்லாம் மொத்த கருணாநிதி குடும்பமும் மேடையில். தமிழ் அறிஞர்கள்லாம் பின்னால் நின்றுட்டு இருந்தாங்க. இதை விட ஏதாவது கேவலம் இருக்க முடியுமா? சரி, இதெல்லாம் இவங்க குடும்பத்துக்கு கைவந்த கலை. அடுத்தது சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த கூட்டத்தில் துர்கா ஸ்டாலின் முன்னிலைப்படுத்தப்படுவார். சீரியஸாக சொல்றீங்க? என்னங்க இது புது தகவலா? சின்னதை நம்பி நம்ம வந்து வேலைக்காகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால துர்கா ஸ்டாலின் முன்னிலைப்படுத்தப்படுவார். இது நடக்கும், நீங்க பாருங்க. உங்க ஆர்வம் பலிக்குதான்னு பார்க்கலாம். ஏன் ஆர்வம் பலிக்கிறது இல்லை? தமிழ்நாட்டோட தலைவிதி இப்படித்தான் மாறிக்கொண்டிருக்கிறது. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்க, மாநாட்டை பற்றி பேசலாம். நீங்கள் டென்ஷனாக என்ன இருக்கீங்க? உலக அரசியல் பேசலான்னு இருக்கேன். கமல்ஹாசன் அப்படிங்கிற நடிகர் பார்த்தீங்கன்னா போட்டஸ், அதாவது பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு வந்து டேக் பண்ணி ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு. அமெரிக்காவே அதிர்ந்து. ஈரானில் ஒரு 10 குண்டு போடுறாங்கன்னா அது 2 வந்து மாற்றிருக்காங்க. ஆமாங்க, கமல்ஹாசன் இவ்வளோ பெரிய சாதனையாளர். புஷ் மாதிரி, ஜார்ஜ் புஷ் மாதிரி வேடம் போட்டிருக்காரு தசாவதாரத்தில். கரெக்டு. ஜார்ஜ் புஷ் மாதிரி வேடம் போட்டால் ஒரு ட்ரம்ப்புக்கு ஒரு மிரட்டல் கொடுத்தா தானே அங்கே ஒரு மரியாதை. இல்லைங்க, இங்கே சாதி ஆணவப்பட புஷ்ஷே இப்படின்னு அதில் வந்து ஒரு டைலாக் கூட வரும். ஏன் புஷ்ஷே அப்படின்ட்டு, அந்த மாதிரி ஏய் ட்ரம்ப்பே அப்படின்னு இங்கேருந்து ஒரு மிரட்டலை விட்டால் தானே. அப்படியே கமல்ஹாசனை பார்த்து எல்லாரும் கர்ஜிக்க வேண்டாமா? அதாவது தன்னுடைய உலக வரலாறுலேயே தன்னுடைய வீட்டு ஹோம் தியேட்டரில் செயற்குழு கூட்டத்தை நடத்திய ஒரே சாதனையாளர் நம்ம கமல்ஹாசன் தான். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்க அவர் வீட்டு டைனிங் டேபிள் நடத்துவார் செயற்குழு கூட்டத்தை. சரியா? இப்படி ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு இவர் இங்கேருந்து ட்ரம்ப்புக்கு ஏய் ட்ரம்ப் அப்படின்ட்டு. நான் நிறைய சொல்லியிருக்கேன். இந்த வள்ளுவர் கோட்டத்தில் கூட்டம் நடத்துவாங்க. வள்ளுவர் கோட்டத்தில் நின்றுக்கிட்டு ஏய் ராஜபக்சே அப்படின்னு
ராஜபக்சே பற்றி பயந்துடுற மாதிரி இங்கே வள்ளூர் கோட்டத்துலேருந்து இவங்க சவுண்டு விடுறத பார்த்து இப்படி நிறைய கூட்டம் அலையுது. இவங்களுக்குலாம் என்ன நினைப்பு அப்படின்னா, இவர்கள் செய்வதெல்லாம் அவங்க வந்து மற்றவர்கள் ராஜபக்சே, ட்ரம்ப்பு, என்ன புட்டின் இவர்கள் எல்லாம் வந்து இவர்களுடைய செயலையெல்லாம் இவர்களுடைய இந்த குரங்கு சேட்டையெல்லாம் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான், வேற என்ன. இல்லைங்க இப்போ என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு இளைஞர்களை கவர்றதுக்கு சீமான் இருக்காருன்னு சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் கஷ்டப்பட்டு கொடியை பிடிச்சி இழுக்கிறாரு. என் கால ரிமோட்டை தட்டிட்டு அப்படியே கொடியை ஏற்றிட்டு சும்மா போயிட்டே இருக்காரு. மாடர்ன் தலைவர் விரும்புறாங்களா இல்லை வந்து முக்கி கொடியை எத்தனை சீமான் அவர் விரும்பாங்களா சொல்லுங்க. சீமானுடைய வழிமுறை அப்படின்றது வேற, சரியா? நீ கட்சியே ரிமோட் கண்ட்ரோலில் தானே வாங்கின. ஸ்டாலின் கட்சியை ரிமோட் கண்ட்ரோலில் தானே வாங்கினாப்புல. சரிங்க, நீங்கள் என்னதான் இருந்தாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறதுனால வழக்கமாக என்னோட பஞ்சை வச்சு முடிக்கிறேன். பஞ்சை வச்சு முடிக்கிறீங்களா? இல்லைங்க, கரெக்டாக இல்லைங்க, இந்த ஸ்டாலினோட ஆட்சிக்கு காதுல மூக்குல பஞ்சு வைக்கிற நேரம் வந்துருச்சு, அதனால சொல்றேன். கிரிக்கெட்ல ஃபினிஷர் தோனினா பார்த்தீங்களா, அப்படி பண்ணாலே உங்களுக்குலாம் அப்படியே வெறுப்பா எத்தனை வாட்டி பண்ணி காட்டாரு பார்த்தீங்களா? டிக்கி பேர்ட் இன்னொரு அம்பையர் இருந்தார், அது 4 அடிக்கிறதுங்க. இது வந்து டைப் அடிக்குதுங்க. அது வேற பார்த்தீங்கன்னா அந்த வாய் முடிச்சிட்டாராம். இங்க பாருங்க அப்படின்னு அரசியலின் ஃபினிஷர் தோனி தமிழ்நாடு அப்படிங்கிற போட்டோவை தாங்கி பிடிக்கிறான் ஆணி செவுத்துல அடிச்சு சாணி பானியை குடிச்சு அப்படியே முடிச்சுக்க வேண்டியதான் வீடியோவை.